மேடை மேல் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் வணக்கம். எனக்கும் 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா வாழ்த்துறை சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. வாழ்த்த வயது இல்லை, வணங்குகிறேன் தான் இது உண்மை. ஸோ அவரை வாழ்த்துறதுக்கு எனக்கு சத்தியமா வயசு இல்லை. ஸோ இதுல பீங் த யங்கஸ்ட் ஐ டேக் த லிபர்ட்டி ஆஃப் பீங் ஷார்ட் பட் ப்ரிசைஸ். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க சுபுஜி வந்து ஆசான் அப்படிம்பாங்க. ஆசான் தான், அரசியல் ஆசான் தான் நமக்கு. பட் அவர் எங்களுக்கு வெப்பன் சப்ளையர். அதாவது இந்த ராட்டினத்துல எடுத்து ஒழிச்சு வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வெப்பன் சப்ளையர். இன்டெலெக்சுவலா இந்த திராவிட மாடலை எப்படி தோல் உரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவர், மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு பேஜ் நம்பர் 21 பக்கம் 21 எடுத்து கொடுத்தாங்க. அது வந்து மொத்த அந்த கேம்பே ஆட வச்சு துவம்சம் பண்ணிச்சு. ஆனா பக்கம் பக்கமா பல விஷயங்கள் எழுதி இளைஞர்களுக்கு இன்னைக்கு அந்த ஒரு மனோபலத்தை கொடுத்த ஆள் எங்க ஆசான் சுபுஜி அவர்கள். சுபுஜிக்கும் எனக்கும் எப்படி இந்த அறிமுகம் அப்படின்னா அது ஒரு வேடிக்கையான விஷயம். அவங்க சொன்னாங்க இதுக்கு முன்னாடி கடைசியில் அந்த சைடுல இளைஞர்கள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. ஒரு நாள் காலையில 8:30 மணிக்கு, விடிகாத்தால 8:30 மணிக்கு எனக்கு ஒரு போன் வருது. அப்போ நான் வந்து போன் எடுத்து, ஆமாண்ணே திராவிட வளர்ப்பு இந்த ஊர்ல எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. ஸோ காலையில ஒரு 8 மணிக்கு எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் யாரோ போன் பண்ணி, என்ன இப்படி பேசியிருக்கேன் அவன் வீடியோல, இது தப்பு அப்படின்னு சொன்னார். அப்ப வந்து அரசியல் எல்லாம் இல்ல, வெறுமா ஒரு சேனல் மட்டும் நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ யாரையா எனக்கு சொல்றது வெய்யா போன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பேசிவிட்டோம். ஆனா கடைசியில அவர் பேசும்போது வந்துட்டு நான் சுப்பு பேசுறேன்னு வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சதே வந்து திராவிடமாயே தான் நமக்கு அடித்தளமே. அந்த அடித்தளத்துல இருந்து சுப்புஜி சேச்சா இருக்காது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு எதுக்கும் ஒரு சந்தேகத்துக்கு திருப்பி போன் பண்ணேன். ஆமா நான் அதே சுப்பு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் ஏதோ தப்பு பண்றான், ஏதோ ஒரு தப்பான கருத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு அங்க வந்து போய் அவரோட அந்த கருத்தை போய் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. அதுதான் அவரோட அந்த ஸ்டேச்சர். இன்னைக்கு இந்த அரங்கில இத்தனை பேர் வந்து அவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா அதற்கு காரணம் அந்த ஒரு மெக்னானிமிட்டி தான். ஸோ அதுதான் என்னை இழுத்துச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மகா ரசிகனாகவே அவருக்கு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு. அதை பார்த்திருப்பீங்க நீங்க. இது இங்க விற்காம இங்கிலாந்துல விற்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு தெரியாத மீன் வகையை பத்தி இல்லவே இல்லை. எல்லா மீனும் அவருக்கு தெரியும். இது என்ன அப்படின்னா, அகைன் ரேர் பப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கக்கூடிய புக்கை காசு கொடுத்து வாங்கி நம்ம படிக்கணும். உன் சைட்ல இருந்து உனக்கு மட்டும் ஓசியில கிடைச்சிருக்கேப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல நானும் என் சைட்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 புத்தகங்கள் வாங்கி நிறைய நண்பர்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ரங்கண்ணா ஃபார் பிரிங்கிங் திஸ் அவுட். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இது புத்தகத்துல இருக்காது, அதனாலதான் நான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புறேன். தலைவர் வந்து ஒரு பாடி பில்டர் எல்லாரும், நம்ம கண்ணல் கண்ணன் இங்க இருக்காரு, அவருமே அவரோட ஓன் ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. இன் இஸ் ஓன் ரைட் அவருமே ஒரு ஜேம்ஸ் பாண்ட், ஒரு ஹார்ட்கோர் ஃபைட்டர், ரவுடி ஐயர் அப்படின்னு சொல்ற மாதிரி பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு சரத்குமார் அவர்களை நான் பார்த்தேன். சரத்குமார் அவர்களை பார்க்கும்போது இன்னும் நம்ம சுபுஜி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இங்க பழக்கம் இருக்கு, ஒரு தடவை பார்த்தேன், எனக்கும் அவருக்கும் சண்டை ஆயிடுச்சு. என்னது நம்ம ஆட்களுக்கு பயங்கர தைரியம்பா சரத்குமார் கிட்ட, அது இப்ப இல்ல அப்ப இருக்கக்கூடிய உதய சூரியன்ட்டையும் போடுறாரு, சூரியன்ட்டையும் சண்டை போடுறாரு, அந்த மொட்டை சூரியன் கூடிய சண்டை போடுறாரு, அவர்கிட்ட வம்புழுது இருக்காரு அப்படின்னு போய் நான் கேட்டேன் ஒரு நாளைக்கு, உங்களுக்கு சுபுஜி பழக்கம் இருக்காங்க? ஏதோ அந்த பார்க்ல அந்த கம்பு சுத்திக்கிட்டு இருப்பாரு, அந்த ஹாஃப் ட்ரவுசர் போட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு. ஆமாங்க அவர் தான் அப்படின்னு. ஆஹா நம்மால் பயங்கர வில்லங்கமான ஆளுதான்பா, இறங்கி சண்டையும் போடுறாரு, இன்டெலெக்சுவலாவும் ஃபைட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரோட அந்த மல்டிஃபேசடட் பர்சனாலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம அப்படியே பிரமிக்க வைக்குது. இன்ஃபேக்ட் ராஜவேல் நாகராஜன் என்ன சொன்னார் அப்படின்னா, இதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எடிஷன் ஆக போடணும். நான் என்ன சொன்னேன், நம்ம ஆளுங்கெல்லாம் வாங்கி படிக்க மாட்டாங்க, எல்லாருமே அஸ்வத்தாமனா இருக்க முடியுமா, யாருமே வந்து வாங்கி படிக்க மாட்டாங்க, படமா எடுத்துருங்க. என்னென்ன கண்டிப்பா படமா எடுத்துருங்க. நிறைய இளைஞர்கள் அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாய்ப்பு தேடி. அது பாத்துக்கலானே, நீங்க இல்ல நான் 2 பேர்ல யாராவது ஒண்ணு. ஸோ ஒரு படமாக நீங்க அதை கொண்டு வர வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விருதுகள் எல்லாம் அப்பாற்பட்ட மனிதர். அந்த விருதுகள் எல்லாம் அவர், ஐ டோன்ட் திங்க் இட் மேட்டர்ஸ் டு ஹிம் எனிமோர். அதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். பட் இருந்தாலுமே நம்ம இதை வந்து அவரை எப்படி ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் போட்டு அவருக்கு வந்து பாராட்டணும். இந்த மாதிரி அவரை நிறைய விழாக்கள்ல அவரை வந்து பேச வைக்கணும். இப்ப பாருங்க, இந்த ஒரு புத்தகம் வரும்போதே நமக்கு இவ்வளவு எக்ஸைட்மெண்ட், இதுல என்ன இருக்கும், என்னெல்லாம் விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க ஆவலோட இருக்கும். இந்த ஆவல் பாத்தீங்கன்னா இந்தியன் படத்துக்கு கூட இல்ல,
2வது பார்ட்டுக்கு பதிலா நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு 3வது பார்ட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இருக்குமே தவிர அந்த விஷயம் இவரோட வாழ்க்கை வரலாற்றுல இருக்காது. இதை வந்து நம்ம கேரண்டி பண்ண முடியும். ஒரு பாட்டு, அந்த பாட்டு இப்ப அவ்வளவு ஃபேமஸா இருக்கு. ஆனா இந்த புத்தகத்தை, அதாவது திராவிட மாயை 1, 2, 3 எல்லாம் படிச்சாங்கன்னா அந்த பாட்டை விட்டுட்டு இவரை தான் முதல்ல கைது பண்ணுவாங்க. அதை ஒழுங்கா இவங்க படிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நமக்கு வந்து விஷயங்களை சப்ளை பண்ணியிருக்காரு. ஒரு இளைஞன் இதை படிச்சான் அப்படின்னா கண்டிப்பா அவன் வந்து நாட்டுக்கு தான் ஓட்டு போடுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு பண்ணி எங்களுக்கு ஒரு ஒரு பேஸாக கொடுத்து வைத்த எங்களோட ஆசானுக்கு நாம் மறுபடியும் எவ்வளவு நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஸோ மறுபடியும் நான் சொல்றேன், வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். இதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்பீச் இருக்கு. அதாவதுங்க, த கர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஸ்பீக்கர் அப்படிம்பாங்க. கடைசியில பேசுறவங்க தான் என்ன பேசணும்னே தெரியாது. ஸோ எனக்கு அப்புறம் வந்துட்டு எங்களோட தலைவர் பேசுறதுக்கு இருக்காரு. சொன்ன மாதிரி காலையில 9:30 மணிக்கு பிரபா எனக்கு ஃபோன் பண்றாரு, டைமுக்கு ஸ்டார்ட் ஆயிடுமா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ ஒரு பக்தியும் பண்பும் அன்பும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு சுப்புஜி மேல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து உட்கார்ந்து ரசிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ ஐம் நாட் கோயிங் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். மறுபடி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய் ஹிந்த்.